இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிஸ்டர், இவ திடீர்னு யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு வரா. என்ன ஹாசினி, அங்க பாருங்க. சூர்யாவுக்கு கிடைச்சிருக்கிற தீர்ப்பு உடைக்க ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னல, அதை இப்ப நான் தான் கோர்ட்ல ஒப்படைக்கணும். அப்பதான் சூர்யா குற்றவாளி இல்ல, நிரபராதின்னு விடுதலை ஆவாரு. ஆனா எனக்கு அதுக்கான பவர் இருந்தாதான் பண்ண முடியும். அதுக்காக தான் டியூட்டில ஜாயின் பண்ண. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இரு துர்கா. நீ எடுத்த காரியத்துல உனக்கு வெற்றி கிடைக்க அந்த கடவுளும் தேவி எண்ணியும் மாறியும் உனக்கு துணையா இருப்பாங்கம்மா. மாயாவுக்கும் டாக்டருக்கும் நடுவுல நடந்த பேச்சுவார்த்தையில ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கணும். அதனாலதான் மந்திரி மகனை கொண்ட மாயா டாக்டர் சேகர் மூலியமா உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு அதே பாணியில தனக்கு உதவியா இருந்த டாக்டர் சேகரையும் கொலை பண்ணிருக்கணும். எனக்கு என்னமோ அப்படித்தாம தோணுது. குற்றவாளிங்க ரொம்ப நாளைக்கு மறைஞ்சிருக்க முடியாது. எவிடன்ஸ கோர்ட்ல ஒப்படைச்சு சாட்சி ஆதாரத்தோட குற்றவாளிய கோர்ட்ல நிறுத்துவேன். உண்மையான குற்றவாளிய உள்ள துரத்தி நிரபராதியான சூர்யாவை வெளியே கொண்டு வருவேன். உங்களை தான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நேரமாச்சுமா, நான் வரேம்மா. சரி, வரேன் ஹாசினி. இந்த நேரம் அந்த வயிறை நம்ம கையில கிடைச்சிருந்தா கூட அதை வச்சு நமக்கு பல கோடி ரூபாய் பணம் கிடைச்சிருக்கும். அதை வச்சு நம்ம யார வேணா விலைக்கு வாங்கி என்ன வேணும்னாலும் சாய்ச்சிருக்கலாம். ஆனா இப்ப அந்த வைரம் அந்த கிளவி கிட்ட எல்லாம் போய் சேர்ந்திருக்குது. இனிமே நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது சிஸ்டர். அந்த வைரம் நம்ம கைக்கு வந்தா என்ன சொல்றீங்க சிஸ்டர்? அந்த கிழவி கிட்ட வைரம் இருக்கிறதால ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. அந்த கிழவி மந்திரம் பண்றேன் தந்திரம் பண்றேன்னு சொல்றாளே தவிர இது வரைக்கும் ஒரு மண்ணும் சாதிக்கல. அதுக்கு எனக்கு அந்த கிழவி மேல இருக்கிற நம்பிக்கையே போச்சு. அதனால எனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை சிஸ்டர்? பேசாம அந்த வைரத்தை அந்த கிழவி கிட்ட இருந்து நாம ஆட்டிய போட்டுட்டோம்னா? என்னது, கிழவி கிட்ட இருந்தா ஆட்டைய போடுறதாவா? இதெல்லாம் நடக்கிற காரியமா சிஸ்டர்? கிழவினா அவ்வளவு லேசுப்பட்டவளா? அவ பெரிய சூனியக்காரி மாதிரி இல்ல இருக்கிறா. அவகிட்ட இருந்து எப்படி நாம அதை எடுக்கிறது? வல்லவனுக்கு வல்லவன் கட்டாயமா இங்க இருப்பான். ஒரு பெரிய மந்திரவாதிய தேடி கண்டுபிடிச்சு விஷயத்த சொன்னோம்னா அவன் போட்டி பூஜை போட்டு அந்த கிழவி கிட்ட இருந்து வைரத்தை நமக்கு எடுத்து கொடுத்துருவான். அது சரி. அப்ப அந்த கிழவியோட நிலைமை? கிழவி ஏற்கனவே 150 வருஷம் வாழ்ந்து தீத்துருச்சு. இனியும் அது வாழ்ந்து என்ன சாதிக்க போகுது? போய் சேரட்டும். அதுவும் கரெக்ட் தான் சிஸ்டர். அப்ப வாங்க உடனே கிளம்புங்க, போய் கிழவிக்கு ஒரு பூஜையை போட்டுருவோம். ஓம் காளி, ஜெய் காளி, மகா காளி, ருத்ர காளி. மந்திரவாதிஜி, 5 தலைமுறையை தாண்டி
150 வயசான கிழவி, மந்திரம் தந்திரம் எல்லாம் நல்லா தெரிஞ்ச கிழவி. அதனால உங்க மந்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் மந்திரவாதிஜி. ஆமா மந்திரவாதி, அந்த கிழவி கிட்ட இருக்கிற அந்த வைரம் எனக்கு வேணும். அந்த வைரம் எப்படியாவது என் கைக்கு வர மாதிரி பாருங்க, அது போதும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல, இனி எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரியே நடக்க வைக்கிறேன். மகாகாளி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் கௌம் கௌம் கௌ. நான் அனுப்புன அந்த புகையில நீங்க சொன்ன அந்த கிழவை இந்நேரம் மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. நீங்க போய் அந்த வைரத்தை எடுத்துக்கோங்க. நீங்க அந்த வைரத்தை எடுக்கிற வரைக்கும் என்னோட இந்த பூஜையால அந்த கிழவி மறுபடியும் எந்திரிக்க முடியாதபடி நான் பாத்துக்கிறேன். ஆமா மந்திரவாதி, கிழவிய மயக்கத்துல இருந்து எந்திரிக்காம நீங்க பாத்துக்கோங்க. அதுக்குள்ள நாங்க போய் வைரத்தை எடுத்துக்கிறோம். பாண்டி சீக்கிரம் வா. போங்க. இருங்க யூத், வர இருங்க. இருங்க, நான் போய் எடுத்து வரேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாகாளியே நமஹ. சீக்கிரம் சீக்கிரமா எடு. இருங்க. ஓம் க்ளீம் க்ரீம் மகாகாளி விஷ்ணு மாயா. ஐயோ, 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 ஏன் இப்படி சுத்திட்டு வந்து நிக்கிற? வைரத்தை எடுக்கல? ஐயோ சிஸ்டர், யாரோ என்ன உடனே ஓகே அடிச்ச மாதிரியா இருக்குது. வலியல்ல என்னால தாக்க முடியல சிஸ்டர். அடிச்ச மாதிரி இருந்ததா? யார் அடிச்சா? தெரியலையே சிஸ்டர். யாரு யார் அடிச்சா? யாருமே இல்லையே இங்க. அடிச்சது வேற யாரும் இல்ல, நான் தான். என்னம்மா தாரா, என்ன அழிக்கிறதுக்கு ஆளு ரெடி பண்ணிருக்கியோ? இல்ல, ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லையே பாட்டி. அப்ப அப்படியே